எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மோடு இணைந்திருப்பவர் டைஃபியின் மாநில செயலாளர் தோழர் கார்த்தி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தோழர், இப்ப என்னன்னா 2019ல இருந்து தீபாவளிக்கு மறுநாள் வந்து டைஃபி சார்பா தூய்மை பணியாளருக்கு உதவி செய்யப்பட்டிருக்குது. ஆனா இந்த வருஷம் தான் பல மாவட்டங்கள்ல டைஃபி சார்பா அனைத்து மாவட்டங்களும் சுத்தம் செஞ்சிருக்கீங்க. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தோழர். அதான் இந்த தூய்மை பணி இயக்கத்தை பொறுத்தளவு நம்ம இப்ப 2019ல இருந்து தீபாவளிக்கு மறுநாள் பண்றோம். ஆனா இது 1980ல டிஒய்எஃப்ஐ உருவாக்கப்பட்ட காலத்துல இருந்தே உழைப்பு தானம்ன்ற முறையில பல மாவட்டங்கள்ல பல நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தியிருக்கோம். உழைப்பு தானம்ன்ற பேர்ல என்னன்னா இப்ப அரசு பொது மருத்துவமனைகளை சுகாதாரமா வச்சுக்கிறதுக்கான பல வேலைகளை நிறைய மாவட்டங்களை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். பல பள்ளிக்கூடங்களை சுத்தம் செஞ்சு கொடுக்குற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது இப்ப 2019 காலகட்டத்துக்கு பிறகு என்னன்னா ஒரு பெரிய அளவுல தமிழ்நாட்டுல குப்பைகள் சேருகிற நிலைமை உருவாயிருக்கு. 2019க்கு பிறகு பெருமளவுல மாநகரங்கள்ல குப்பைகள் சேருகிற நிலைமை வரும்போது இப்ப இருக்கிற தூய்மை பணியாளருடைய பணி நிலைமை, அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஊதியம், இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் அந்த நாள் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்றதுனால 2019ல இருந்து இதை மதுரை மாநகர மாவட்ட குழு தோழர்கள் முன்னெடுத்தாங்க. அது இப்ப கொஞ்சம் கொஞ்சம் விரிவுபடுத்தி மற்ற மாவட்டங்கள்லயும் பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது. அடுத்த ஆண்டுகள்ல கட்டாயமா எல்லா மாவட்டங்கள்லயும் தமிழ்நாட்டுல அதை நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்யும். இப்ப இந்த வீடியோ Facebookலயும், YouTubeலயும் பல சோசியல் மீடியால பரவி இருக்கு. இப்ப எஃபி கீழ ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டைஃபி எதுக்கு இத செய்யணும்? ஏன்னா மாநகராட்சியில அவங்க செய்ய வேண்டிய வேலையை இது எதுக்கு டைஃபி முன்னெடுத்து செய்யணும்ன்ற ஒரு கேள்வி வந்திருக்கு தோழர். சோ இது சம்பந்தமா உங்களோட அதான் இந்த கேள்வி காலம் முழுக்க வைக்கப்படுற கேள்விதான். இப்ப அரசாங்கம் ஒரு சேவை நடவடிக்கை அப்படின்னு சொல்லி டிஒய்எஃப்ஐ ஈடுபடுற காலத்துல எல்லாத்துலயும் இந்த கேள்வி முன்வைக்கப்பட கேள்விதான். சேவை நடவடிக்கைனா இது வெறுமனே இந்த தூய்மை பணி இயக்கம் மட்டுமல்ல. டிஒய்எஃப்ஐ 1980ல ரத்த தான கழகத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒரு பெரிய கொஸ்டின் வந்துச்சு. ஏன்னா மக்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லாதப்ப, விழிப்புணர்வு இல்லாதப்ப அரசாங்கம் தானே ரத்தத்தை தயார் பண்ண முடியும், ஏற்பாடு பண்ண முடியும், மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். ஏன் நம்மளை போன்ற அரசியல் இயக்கங்கள் இதை முன்னெடுக்கணும் அப்படின்ற கேள்விகள்லாம் வந்துச்சு. டிஒய்எஃப்ஐ போன்ற அமைப்புகளுக்கு பிரதானமான அடிப்படையான அம்சம் மனிதாபிமானம், மனிதநேயத்தை போற்றுதல் அப்படின்றதுதான் பிரதானமான அம்சம். அப்ப ஒரு சக மனிதன் படுகிற துன்பத்தில் ஒரு பங்கு கொள்வதுதான் டிஒய்எஃப்ஐக்கு ஒரு பிரதானமான பணி. அப்ப இந்த சமூகத்துல இருக்கிறதுலயே மிக கொடுமையான வேலையை பார்க்கறவங்க தூய்மை பணியாளர்கள் தான். இன்னைக்குதான் அந்த வேடிங்கே ஒரு டீசென்டான நிலைமைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர்கள்னு சொல்லுவாங்க, இல்ல பல்வேறு வார்த்தைகள்ல இந்த தூய்மை பணி குறித்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த தூய்மை பணி குறித்து வரும்போது என்னன்னா இதை வெறும் அரசு செய்கிற கடமையாக மட்டும் நம்ம பார்த்தோம் சொன்னா அது ஒரு அரசியல் இயக்கத்திற்கு அது சரி கிடையாது. அதுவும் யூத் மூவ்மெண்ட்டுக்கு அது ரொம்ப பொருத்தமான நிலைப்பாடும் கிடையாதுன்றதான். யூத் மூவ்மெண்ட் எப்பயுமே என்ன பார்க்கிறோம்னா இப்ப இன்னைக்கு சமூகத்துல இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு என்ன அப்படின்றதையும் சேர்த்து முன்வைக்கக்கூடிய அமைப்பு தான் டிஒய்எஃப்ஐ. இன்னைக்கு போதைக்கு எதிராக ஒரு பெரிய 1 கோடி கையெழுத்து இயக்கம் நடத்தணும். இப்போ போதை ஒழிப்பு என்பது வெறுமனே அரசு கிட்டதான் இருக்கு, அரசு தான் போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப பிளாங்கா நம்ம பார்த்தோம்னா அதை கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு அதே தான் ஜாதிய விஷயத்திலையும். அதே மாதிரி இன்னைக்கு உருவாகி இருக்கிற சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்ல காலநிலை மாற்றம் என்பது வெறுமனே அரசுகள் மட்டும் தீர்வை முன்வைக்கிற விஷயம் அல்ல. சமூக இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள், அதே போல பொதுமக்கள், இப்படி எல்லாருடைய ஆதரவும் இருந்து எல்லாரும் ஒரே புள்ளியில இணைஞ்சு செயல்பட்டாதான் இதுல ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இதை ஏன் டிஒய்எஃப்ஐ இந்த காலத்துல செய்யறோம் அப்படின்னா இன்னைக்கு மாநகரங்கள்ல உருவாக்கப்படுகிற குப்பைகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநகராட்சிகளும் சந்திக்கிற மிக முக்கியமான பிரச்சனை குப்பைகளை எப்படி கையாளுவதுன்ற பிரச்சனை தான். இன்னைக்கு ஒரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ஆய்வு கூட்டம் எல்லா துறைகளையும் உள்ளடக்கி நடக்கும். அந்த துறைகள்ல இப்ப நம்ம நேரடியாக கேள்விப்படும் போது, செய்தித்தாள்கள் மூலமாக பார்க்கும்போது அந்த துறை ரீதியான ஆய்வு கூட்டங்கள்ல மிகப்பெரிய பிரச்சனைகளாக உருவாகி இருக்கிறது குப்பை மேலாண்மை தான். இந்த பிரச்சனை தான். ஒரு ஊராட்சிக்கு உட்பட்ட குப்பைகளை எங்க கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்றது, மாநகராட்சி குப்பைகளை எங்க கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்றதுன்னே ஒரு பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு உருவாயிருக்கு. அப்ப இதையெல்லாம் தினசரி தூய்மைப்படுத்துகிற, சுத்தப்படுத்துகிற தூய்மை பணியாளர்களுடைய நிலைமை குறித்து நம்ம எதையுமே கவலை கொள்வது கிடையாது. ஒரு பொது சமூகத்துல இது குறித்த ஒரு உரையாடலை நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்கு. குப்பைன்றது ஏதோ குப்பைன்றதுக்கு ஏதோ ஒரு நிறுவனங்கள் சார்ந்தது,
அப்படி இல்லைன்னா வந்து அது அரசு சார்ந்தது அப்படின்ற முறையில நம்ம வந்து அதை பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லாத்துலயும் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இப்ப டிஒய்எஃப்ஐ ஒரு இடதுசாரி இளைஞர் அமைப்பாக அந்த குப்பைகளை அகற்றுவதில் டிஒய்எஃப்ஐக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்றத யோசிக்கிறோம். வெறுமனே டிஒய்எஃப்ஐ மட்டும் இல்லை, நாங்க அந்த வீடியோலையும் சொல்லியிருக்கோம், நம்ம பல இயக்கங்கள்ல நம்ம சொல்றோம். பொதுவாகவே இந்த நகரத்தை சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம வாழ்கிற பகுதியை சுத்தமாக வைக்கணும்னா அதுல வந்து மக்களுடைய ஈடுபாடு தேவைன்னா அதை சொல்லக்கூடிய ஆட்கள், அதை செய்யக்கூடிய அமைப்புகள் அதுக்கு முன்மாதிரியா இருக்கணும். அந்த குப்பைகளை தூய்மைப்படுத்துற பணிக்கு முதல்ல களத்துல வரணும் அப்படின்ற அடிப்படையில தான் அந்த இயக்கத்தை நம்ம நடத்துறோம். இதுல வந்து ரொம்ப குறுகிய மனநிலையில இருந்து நம்ம அதை பார்க்கக்கூடாது, ஒரு பிராட் மைண்டட்ல இருந்து தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குன்றதான் தூய்மை பணியாளர்களுடைய இந்த தூய்மை பணி அப்படின்றத பொறுத்தளவு. அரசு மட்டுமே இதை செய்யறது அப்படின்னா அது ஒரு கோரிக்கை சார்ந்தது. அரசு வந்து தூய்மை பணியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும், அவங்களுக்கு சம்பளத்தை கூடுதலா கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வந்து கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும்ன்றது ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கை வர்ற வரை நம்ம அமைதியா இருக்க முடியாது. அந்த கோரிக்கை வரை நம்ம அமைதியா இருக்கணும்னா நம்ம நகரம் வந்து நகரமாக இருக்காது, நாம் வாழ்கிற பகுதி நம்ம வாழ்கிற பகுதியாக இருக்காது. அப்ப நம்ம ஒரு முன்மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொன்னா நம்ம களத்துல இறங்கி செய்ய வேண்டிய தேவை இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு. அதை செய்வதற்காக தான் டிஒய்எஃப்ஐ இந்த இயக்கத்தை இந்த தினத்துல முன்னெடுக்கும். இப்ப இதற்கு மாறாக மக்களிடம் வந்து ஒரு விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் மாசுபடுது, அதெல்லாம் வந்து அவங்க கிட்டயே வந்து இந்த மாரி வந்து நம்ம இடத்த நம்ம சுத்தி உள்ள பகுதிய நம்மளே கிளீனா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா நல்லா இருக்கும் தோழர். அதான் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் ஒரு பக்கம் நம்ம பண்றோம். வந்து ம். சுற்றுச்சூழல் தினத்துல வந்து நீங்க உதாரணமா ஜூன் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினம் உலகம் முழுக்க ம். கொண்டாடப்படுது. அந்த ஜூன் 5ஆம் தேதி வந்து நடத்துற சுற்றுச்சூழல் தின இயக்கங்கள்ல மரம் நடுறதோ இல்ல வந்து நம்ம வாழ்கிற பகுதியை சுத்தமா வச்சுக்கிறோன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துறதோ அது ஒரு வகை. அதாவது ஒரு என்ஜிஓவா சில விஷயங்களை செய்ய முடியும். அரசு சாராத அல்லது அரசியல் சாராத சில தொண்டு நிறுவனங்கள் இதை வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்ற விஷயங்களை பண்ண முடியும். அதை நிறைய இயக்கங்கள் பண்றாங்க. சில அதாவது பட்டாசு வெடிப்பது உட்பட வந்து இன்னைக்கு சுற்றுச்சூழலுக்கு கேடுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கோர்ட்டு கூட வந்து பல நேரங்கள்ல இப்போ ஒரு வருடமும் தீபாவளிக்கு எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரையும் பட்டாசுகளை வெடிக்கலாம்ன்றது கூட ஆர்டர் கூட கொடுக்குறாங்க பல நேரங்கள்ல. அது ஒரு பக்கம் அது நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை தாண்டி கள செயல்பாட்டை அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதைத்தான் நம்ம செய்யறோம். விழிப்புணர்வுன்றது இந்த விழிப்புணர்வு செய்வதற்கு ஏராளமான எந்திரமும் வந்து இப்ப மத்திய அரசுல துவங்கி கீழே வந்து கிராம நிர்வாகம் வரையும் வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்கு நிறைய ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. மக்கள் மத்தியிலே அந்த விழிப்புணர்வுலாம் இருக்கு. குப்பை சம்பந்தமாகவோ இல்ல வந்து பட்டாசு வெடிக்கிற சம்பந்தமா நிறைய விழிப்புணர்வுகள் இருக்கு. ஆனா களத்தில் இறங்கி செய்யற கள செயல்பாடு என்பது அரசு நிர்வாகத்துல இருந்தே குறைவா இருக்கு. அப்ப அந்த கேப்பை இட்டு நிரப்புகிற வேலையை வந்து டிவைஎஃப்ஐ போன்ற அமைப்புகள் தான் செய்ய முடியும்ன்றதாலதான் நம்ம ஒரு முன்மாதிரி அமைப்பாக இருக்கிற இளைஞர்கள்லாம் இணைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை நம்ம முன்னெடுக்கிறோம். ஓகே தோழர். பல்வேறு விஷயங்களையும், தகவல்களையும் நம்மோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி தோழர். நன்றி.